ஹாய் கைஸ், இந்த பாப்பாவை பற்றி வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு டெய்லி அவ்வளோ டிஎம்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பாப்பா சேஃபாக இருக்காங்களா, இப்போ அந்த பாப்பா எங்கே இருக்காங்க, அந்த பாப்பாவை நான் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, அந்த பேட் டச் பண்ண பர்சன் யார், இப்போ அந்த பாப்பாவை யார் வந்துட்டு டேக் கேர் பண்ணுறா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஓகே ஒரு வீடியோவாக வந்துட்டு பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா, இந்த பாப்பா கூட பிறந்தவங்க வந்துட்டு 3 பேர். ஸோ டோட்டலி 4 பசங்க. ஸோ இந்த ஆள் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு எப்பவுமே வேலைக்கு போவாது, குடிச்சிட்டு இப்படி தான் சுற்றிட்டு சண்டை போட்டுட்ருப்பாராம், கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம். அந்த பொண்ணோட அம்மா தான் வந்துட்டு வேலைக்கு போய் இந்த பசங்களெல்லாம் வந்து படிக்க வச்சு பார்த்துட்ருக்குது. ஸோ இந்த லேடி வேலைக்கு போகிறதே இந்த ஆளுக்கு வந்து ஒரு பிரச்சனையா, அதனாலே வந்து குடிச்சிட்டு வந்து தினமும் வந்து சண்டை போடுவாராம். பெரிய பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போது உயிருக்கு வந்து போராடிட்டுருக்கா. ஏன்னா அந்த சண்டை ஆகும்போது பெரிய பொண்ணும் தம்பியும் அம்மா மட்டும் தான் வந்து இருந்திருக்காங்க. தேர்ட் பொண்ணு வந்துட்டு 3வது பொண்ணு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் படுத்ததுனால அந்த பொண்ணு வந்து இப்போ சேஃபாக இருக்கா. செகண்டாக பார்த்த பொண்ணு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த பொண்ணு. இந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருந்ததுனால அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிச்சு. ஸோ அம்மாவும் தம்பியும் வந்துட்டு இறந்துட்டாங்க. பெரிய அக்கா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கா பெரிய பொண்ணு. சின்ன பொண்ணு இப்போ இவங்களுக்காக ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு. அவங்க வந்துட்டு இந்த பொண்ணு கூட தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த பாப்பாவை இப்போ யார் பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாப்பாவோட பாட்டியோ தாத்தாவோ மட்டும்தான் இந்த பாப்பாவை வந்து இப்போ பார்த்துக்கிறாங்க. அண்ட் அந்த பேட் டச் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவோட ரிலேட்டிவ் தான் அந்த ஆள். அந்த ஆள் வந்துட்டு இப்போது எங்கே இருக்கான், ஜெயிலில் இருக்கானா, அந்த ஆள் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் ஜெயிலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அந்த ஆள் மேலே எந்த ப்ராப்பரான ஆக்ஷன்ஸுமே இது வரைக்கும் எடுக்கலை. நம்மளும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். காப்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு நார்மலான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியே வந்து எனக்கு தெரியல. அண்ட் அந்த பாப்பாவை வந்துட்டு அவங்க பாட்டி தாத்தா வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சில பெரியவங்க கிட்ட பேசி அவங்க வந்து இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு நான் உன்னோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட சம்மர் கேம்ப் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்ப்ளீட்டான சுச்சுவேஷன் அந்த பாப்பாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு தினமும் வந்து சண்டை ஆகிட்டே இருக்குமா. ஏன்னா வந்துட்டு அவங்க டேடி வந்துட்டு குடிச்சிட்டு வந்து டெய்லி அவங்க ஒய்ஃபை வந்து போட்டு அடிப்பாங்களாம். பசங்க தான் போய் தடுத்து விடுவாங்களாம். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆனால் அன்றைக்கி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. சத்தம் எல்லாமே வந்துட்டு ஜோராக தான் இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ் எல்லாம் எப்போவுமே இவங்க வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, எப்போவுமே கத்திகிட்டே இருக்காங்களே, ஸோ இன்றைக்குமே வந்துட்டு நார்மலாக தான் அவங்க வந்து கத்திட்டு சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு யாருமே அந்த நைட் வந்து போக காணோம். இந்த ஆள் வந்துட்டு 2 கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்ஃபை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தடுக்க போன பசங்களையும் வந்துட்டு வெட்டியிருக்காரு. இதை வந்து அந்த ஆள் மட்டுமே பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கனாக்கா, ஊர் ஜனங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இல்லை அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இந்த ஆளுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட தான் எப்போவுமே சண்டை போடுவாரா. பட் ஆனால் அவங்க பசங்கன்னா வந்துட்டு அவருக்கு ரொம்ப உயிராக ரொம்ப பிடிக்குன்றாங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த சண்டை நடக்கும்போது பசங்க வந்துட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது டோர் வந்து வெளியிலேருந்து வந்து லாக் ஆயிருந்துச்சா. அப்போவே வந்து நம்மளுக்கு தெரியுது இது வந்துட்டு ஒருத்தர் பண்ண விஷயம் இல்லை, இதில் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு. ஸோ இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சுனாக்கா, ஒரு பொண்ணு வந்து உயிரோடு இருக்கால, வெட்டினது வந்து 3 பேர், அம்மாவை, தம்பியை, அக்காவை. ஸோ அக்கா வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அக்கா வந்து சாவலை. அதனால அக்கா சொன்ன விஷயத்தை வச்சு தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு தட் இந்த மாதிரி தான் நைட்டு சண்டைலாம் ஆயிருக்குது அப்படின்னு. கம்மிங் டு த பாயிண்ட். இப்போது அந்த பொண்ணு கேட்குறது என்னென்னா, அவங்க அம்மாவை சாவடித்தவங்கள வந்துட்டு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அம்மாவை சாவடித்தவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலன்னா நானுமே வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுது. எனக்கு என்ன இதில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஹர்ட் ஆகிற ஒரு விஷயம்னா, சின்ன பொண்ணு அவ்வளோ பெரிய ஒரு பெயினை வந்து அந்த பொண்ணு கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஆள் வந்து அசிங்கமாக வந்து டச் பண்ணுறான். அங்கே பின்னாடி கஷ்டத்தில் துக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வீடியோ எடுக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் மைக்கு பிடிச்சிட்டு நிற்கிற ஆள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த ஆளுக்கு 1 டைட் ஸ்லாப் கொடுத்துருக்கக்கூடாதா? அப்போவே எனக்கு இன்னும் மட்டும் இருக்கிற பயம் என்னென்னா, இப்போ வயசான ஒரு பாட்டியோ தாத்தாவோ தான் அந்த பசங்களை வந்து பார்த்துக்க போகிறாங்க. அந்த ஆயா தாத்தா இருக்கும்போது ஓகே,
அவங்களும் இல்லாமல் ஆயிட்டாங்கன்னா அந்த பசங்களோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பையன் குழந்தை வந்து இருந்தாச்சு, செத்து போயாச்சு. இப்போ ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டுருக்கா, ஒரு சின்ன பொண்ணும் இருக்கா. இந்த வீடியோவில் பார்த்த இந்த பொண்ணு வந்துட்டு செகண்ட் பொண்ணு. ஹாஸ்டலில் இருந்தாங்க அவங்க. அதனால் அந்த பொண்ணும் வந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கதறி அழுவும்போது எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருதுங்க. அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இதுக்கப்புறமா எங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நாங்கள் பிச்சை தான் வந்து எடுக்கணும். என் தம்பிக்கு வந்து என்னென்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஹாஸ்டல்லேருந்து வரும்போதெல்லாம் என் தம்பி வந்து என்கிட்ட கேட்பான், அக்கா எனக்கு என்ன வாங்கின்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்திருக்கியா அப்படின்னு ரொம்ப ஆசையாக வந்து என் தம்பி என்னை வந்து கேட்பான். எனக்கு என் தம்பினா அவ்வளோ பிடிக்கும். என் தம்பியை நானே வந்து அடிக்க மாட்டேன். அப்படியாப்பட்ட என் தம்பியை வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்களே, அந்த கொலை பண்ணப்போ கூட அவன் எங்கள் அம்மாவை வந்து இப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த பையன் செத்துட்டான். என் தம்பி வந்து செத்துட்டான். இவ்வளோ வலியில் அந்த பொண்ணு கத்தும்போது, மனுஷனாக இருக்கிற யாரா இருந்தாலுமே தப்பாக ஒருத்தரத்தோட வந்து தோணாது. அதுவும் சொந்தக்காராக இருக்கிற ஒரு நாய் அந்த பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி டைமில் அப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. தயவு செஞ்சு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்.